Hello friends, Prepare to Crack தமிழுக்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். இந்த வீடியோல வந்து நம்ம மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் IBPS RRB PO எக்ஸாம்கான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். லைக் நம்ம எப்படி எழுதியிருந்தா நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கலாம். நான் வந்து நெக்ஸ்ட் மெயின்ஸ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா வேண்டாமா, இந்த மாதிரி சோ மச் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. நிறைய சேனல்ஸ்ல நீங்களே கூட ரிவ்யூஸ் பார்த்துருந்துருக்கீங்க. பட் நம்மளோட ரிவ்யூஸ் ப்ரீவியஸ் இயர் எப்படி இருந்தது, இந்த இயர் என்ன டிஃபரன்ஸ், எல்லாமே கொஞ்சம் டீட்டெயில்டா பார்த்துட்டு நீங்க எதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஓகே ஃபைன் கைஸ். அண்ட் இந்த இயர்க்கும் போன இயர்க்கும் ஃபர்ஸ்ட் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத நம்ம மெயினா தெரிஞ்சுக்கணும் கைஸ். போன இயர் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ல நமக்கு காம்போசிட் டைமிங் இருந்தது. இந்த இயர் வந்து செக்ஷனல் டைமிங் இருந்தது. கரெக்டா? சோ காம்போசிட் டைமிங்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு இதுக்கும் இன்னொரு இதுக்கும் மாறி மாறி அட்டன் பண்ணிட்டே இருப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இப்போ ரீசனிங்கே வந்து டஃபா இருந்ததுன்னா கூட அதுல ஒரு 20 அட்டன் பண்ணிட்டு இமீடியட்டா இங்க மேக்ஸ்க்கு போயிடுவோம், திரும்பி ரீசனிங்க்கு வருவோம். அந்த மாதிரி மாறி மாறி இருந்தது. பட் இங்க ரீசனிங்க்கு 25 நிமிஷம் கொடுத்துட்டாங்க. இங்க மேக்ஸ்க்கு 20 மினிட்ஸ் கொடுத்துருந்தாங்க. 20 மினிட்ஸ் அப்படிங்கிறது டெஃபினெட்லி இட்ஸ் வெரி வெரி லெஸ் ஃபார் 40 கொஸ்டின்ஸ். ஏன்னா யூஸ்வலா 35 கொஸ்டின்ஸ்க்கு தான் 20 மினிட்ஸ் கொடுப்பாங்க செக்ஷனல் டைமிங் இருக்கிற மிச்ச பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு. பட் இங்க இது அப்படிங்கிறது கொஞ்சம் இட்ஸ் ரியலி டஃப் தான். ஓகேங்களா? ஸோ இந்த டைமிங்ல வச்சு பண்ணும்போதே பாத்தீங்கன்னா இந்த டைமிங் அப்படிங்கிறதே கொஞ்சம் ஒரு புதுசான ஒரு விஷயமா இருந்தது. லாஸ்ட் மினிட்ல நிறைய பேருக்கு அந்த மார்க் அப்படிங்கிறதும் நிறைய போடுறது அப்படிங்கிறதும் ரொம்ப பாசிபிளா முடியல. அதனால அதுவே ரொம்ப டஃப்பா இருந்தது. மைண்ட் செட், நம்மளோட மைண்ட் செட்டே பாத்தீங்கன்னா இதுக்கு கொஞ்சம் அடாப்ட் ஆகிறதுக்கு இந்த இயர்ல நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும். அதுவே ஒரு பெரிய விஷயம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா லைக் நிறைய ஸ்லாட்ஸ் இருந்திருக்கும். அதுல ஒவ்வொரு ஸ்லாட்லயும் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கு. சில ஸ்லாட்ஸ் வந்து ரீசனிங் ரொம்ப ஈஸியா இருந்திருக்கு. ஆப்டி வந்து கொஞ்சம் அப்ரோச் பண்ண முடியாத மாதிரி டஃபா இருந்திருக்கு. சிலதுல ரீசனிங் ரொம்ப ரொம்ப டஃபா ஃபீல் பண்ணியிருக்காங்க. டைரக்ட் க்ளூஸ் எதுவுமே இல்லை. சீட்டிங் அரேஞ்ச்மெண்டா இருக்கட்டும், அந்த மாதிரி இப்போ ஒரு 25 மினிட்ஸ் கொடுத்துருந்தா கூட ரீசனிங்ல டக்குன்னு அந்த இதை சால்வ் பண்ணவே முடியல. அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்லாட்டும் ஒவ்வொரு மாதிரி இருந்திருக்கு. ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா லைக் போன இயர் வந்துட்டு இப்ப ஜென்ரலா ஒரு RRB PO அப்படின்னா இருக்கிற எல்லா எக்ஸாமுடைய POலயுமே RRB PO எக்ஸாம் தான் ஈஸியா இருக்கும். பட் இந்த இயர் அப்படி இல்லை. ஜென்ரலா பேங்க் எக்ஸாம்னாலே ஓரளவுக்கு எப்படி சொல்றது, ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா டஃப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ரேஞ்ச்லயே இந்த இயர் RRB PO இருந்திருக்கு. ரொம்ப ஈஸின்னு சொல்ற மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. ஓரளவுக்கு நல்லா ஸ்டாண்டர்டா டஃப்பாவும் இருந்திருக்கு. ஓகே, இதுதான் ஓவராலா வந்து இது பண்ணது. பிளஸ் அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஸ்லாட்டுக்கும் நார்மலைசேஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஸ்லாட்ல மேக்ஸ் டஃபா இருந்ததுன்னா கண்டிப்பாவே லைக் எப்படி சொல்றது, மிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது டஃபா தான் இருந்திருக்கும். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்க ஸ்லாட்ல வந்துட்டு நீங்க வந்துட்டு இப்போ மேக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸ்ல வந்து நீங்க ஒரு 21 அட்டெம்ப்ட் தான் கொடுத்துருக்கீங்க. மிச்ச ஸ்லாட்ல இருக்கிறவங்க மேபி கொஞ்சம் ஈஸியா இருக்கிறவங்க ஒரு 25 கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஈஸி ஸ்லாட்ல உங்களுக்கும் இவங்களுக்கும் ஒரே ரேங்க் தான் கொடுப்பாங்க. ஸோ இங்க 25 த்ரூ ஆறாங்க மெயின்ஸ்க்குன்னா இங்க 21 சூஸ் பண்ணிருக்க உங்களையும் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது மாதிரி தான் நார்மலைசேஷன் அப்படிங்கிறது ஒர்க் ஆகும். ஸோ மிச்ச ஸ்லாட் அதெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸ் ரீசனிங் அப்படிங்கிறதுல இப்ப மேக்ஸ்ல வந்து நீங்க 20 போட்டிருந்தாலே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் தான். பிகாஸ் 40க்கு 20 போட்டுங்கிறது பெரிய விஷயமான்னு கேட்டீங்கன்னா எஸ், ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் தான். பிகாஸ் அந்த டைம்குள்ள அவ்வளவு முடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான லைக் எப்படி சொல்றது, கொஞ்சம் டஃப் தான். ஸோ அதுல நீங்க 20 போட்டிருந்தாலே பெரிய விஷயம். பட் இந்த 20 போட்டுட்டு நான் ஒரு 15 வந்து தப்பா போட்டிருக்கேன் அப்படின்னா டெஃபினட்டாவே நீங்க த்ரூ ஆக முடியாது. ஏன்னா இவ்வளோ கொஸ்டின் நீங்க சும்மா தப்பா மார்க் பண்ணிருக்கீங்கன்னா உங்களை செலக்ட் பண்ணவே மாட்டாங்க IBPSல இருந்து. பிகாஸ் அவங்க இதுல வந்து டூ மச் ஆஃப் தப்பு இருந்ததுன்னா உங்களுக்கு 20 கொஸ்டின்ஸ் தான் அட்டன் பண்ணிருக்கீங்க, 20யும் கண்டிப்பா கரெக்டா அட்டன் பண்ணிருக்கீங்க அப்படின்னாலே 20ல இருந்து 20 பிளஸ் எனி மார்க்ஸ் மேக்ஸிமம் கரெக்டா அட்டன் பண்ணிருக்கீங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் ப்ரிப்பேர். அடுத்தது ரீசனிங்ல யூஸ்வலா எடுத்துக்கிட்டீங்கன்னா 35க்கு மேல 3/4 பேர் இதுல ஈஸியா மார்க் எடுத்திருப்பாங்க. பட் இந்த இயர் அப்படிலாம் இல்லை. ஒரு 30 அப்படிங்கறது நீங்க போட்டிருந்தாலே ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிற ரேஞ்சில தான் இருக்கு. ஸோ இதுலயும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 26 to 30 பிளஸ் நீங்க போட்டிருந்தாலே இந்த செக்ஷன்லயும் பாத்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் ப்ரிப்பேர் ஃபார் மெயின்ஸ். ஸோ ஓவராலா பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறதுல லீஸ்ட் எடுத்துக்கிறேன், 20 எடுத்துக்கிறேன், 26 எடுத்துக்கிறேன். ஸோ ஓவராலா 46 பிளஸ் நீங்க எப்படி சொல்றது லைக் ஓவராலா 80க்கு 46 பிளஸ் அட்டம்ஸ் வித் நிறைய லைக் அக்யூரசியோட போட்டிருக்கீங்கனாலே ப்ளீஸ் ப்ரிப்பேர் ஃபார் மெயின்ஸ். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு 65 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிருக்கீங்க, ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் ராங்கா இருக்கு அப்படின்னா தட்ஸ் நாட் அ பிக் டீல், அது ப்ராப்ளம் கிடையாது. பட் ஒரு 46 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிட்டு 10 கொஸ்டின் நீங்க தப்பாவே அட்டன் பண்ணிக்க, இது வந்து கரெக்ட், 10 கொஸ்டின் தப்பா போகுது அப்படின்னா there are no chances. 46 கொஸ்டின்ஸும் கரெக்டா இருக்கு அப்படின்னா definitely you can prepare. And then 57 questions attend பண்ணிருக்கீங்க, ஒரு 2-3 questions தப்பா பண்ணிருக்கீங்கன்னா
யூ கேன் ஆல்சோ ப்ரிப்பேர், அது ப்ராப்ளம் கிடையாது. பட் இந்த 46 அப்படிங்கிறது ஒரு பார்டர் மார்க் தான் நான் சொல்றேன். அந்த இடத்துல நீங்க வந்து ஒரு 10 கொஸ்டின் தப்பா பண்ணிருக்கீங்கன்னா தட்ஸ் கம்ப்ளீட்லி ராங் இன் யுவர் சைடு. ஓகேங்களா? ஸோ அக்யூரேட்டா 46+ போட்டிருக்கவங்களுக்கு தெர் ஆர் சான்சஸ் நீங்க மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் கண்டிப்பாவே பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது போன இயருக்கும் இந்த இயருக்கும் உள்ள கம்பேரிசன் பார்த்துடலாம். ஸோ போன இயர் பார்த்தீங்கன்னா IBPS POக்கு தமிழ்நாட்டில் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓவராலா இந்தியாவுக்குன்னு ஒரு கட் ஆஃப் இருக்காது, ஸ்டேட் வைஸ் கட் ஆஃப் இருக்கும். ஸோ அந்த விஷயத்துல தமிழ்நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா வேகன்சி போன இயர் வந்துட்டு 33 இருந்தது. அண்ட் ஃபைனலா கட் ஆஃப் வந்து 50.75 வந்து கட் ஆஃபா இருந்தது. ஓகேயா? இந்த இயர் தமிழ்நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா 111 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ வேகன்சி அதிகமா இருக்கு அப்படின்னா கட் ஆஃப் கம்மி ஆகுதுமா அந்த மாதிரிலாம் நீங்க யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ இதே லைக் எப்படி சொல்றது கைஸ், ஒரு 49 to 52க்குள்ள உங்களுக்கு கட் ஆஃப் இருக்கும். இதுக்குள்ளதான் உங்களுக்கு கட் ஆஃப் இருக்கிற மாதிரி இருக்கு. மேம் நீங்க 46+ சொன்னீங்களே அப்படின்னா நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்றது தான், 46+ வந்து நீங்க 100% கரெக்டா கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ரேங்கிங்ல மேல வந்து உங்களுடைய கட் ஆஃப் வந்து 49 அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ நீங்க அட்டம் பண்ணி இருக்கிறதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. புரியுதுங்களா? உங்களோட அக்யூரசி அது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி ரேங்கிங் எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் உங்களோட கட் ஆஃப் வரும். ஓகேயா? ஸோ கட் ஆஃப் அப்படிங்கிறது இந்த இயர் 49 to 52 வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ இந்த ரேஞ்சில் தான் இருக்கும். அண்ட் இல்ல மேம் நான் வந்துட்டு நிறைய வந்துட்டு இந்த டைம் ஃபர்ஸ்ட் டைம் அட்டம் பண்ணேன், எனக்கு கொஞ்சம் டக்குன்னு தெரியல, நிறைய தப்பு தப்பா பண்ணிட்டு அந்த மாதிரி இருக்கிறவங்க இது எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பேங்க் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டூ மச் ஆஃப் தப்பா லைக் எப்படி சொல்றது கெஸ் ஒர்க்கோ ஆர்எல்ஸ் நான் இதை சும்மா சூஸ் பண்றேன் இதுவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 கொஸ்டின் மார்க் பண்றது அந்த மாதிரி தப்பு வந்து எப்பவுமே பண்ணிக்காதீங்க. அண்ட் நீங்க வந்துட்டு 46+ அட்டன் பண்ணிருக்கீங்க. இஃப் சப்போஸ் நீங்க வந்துட்டு மெயின்ஸ்க்கு சூஸ் ஆகலைன்னா கூட சொல்றேன், பிகாஸ் இந்த இதுல உங்களுக்கு 46+ அட்டன் பண்ண முடியுதுன்னா வரக்கூடிய ரிமைனிங் எக்ஸாம்ஸ்ல உங்களுக்கு இன்னும் பெட்டராவே ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ நீங்க இப்பவே மெயின்ஸ்க்கு பேரலா ப்ரிப்பேர் பண்ணாதான் ரிமைனிங் எக்ஸாம்ஸ்ல நீங்க சூஸ் ஆனா கூட மெயின்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? மெயின்ஸ்க்கு எப்பவுமே எனக்கு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா மெயின்ஸ் உங்களால டெஃபினட்டாவே கிளியர் பண்ண முடியாது. பேரலா மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. அப்பதான் நம்மளால பேங்க் எக்ஸாம் பேங்க் ஜாப் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். நல்லா பண்ணிருக்கோங்க எல்லாத்துக்குமே. எப்படி சொல்றது கேஸ், நல்லா எப்படி சொல்றது நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் இல்லை இந்த 46க்கு கீழே தான் நான் வந்துட்டு எனக்கு வரும் அப்படிங்கிறவங்களும் யூ டோன்ட் வாண்ட் டு ஃபீல் டவுன். ஓகேங்களா? இதை நல்லா எக்ஸ்பீரியன்ஸா எடுத்துக்கோங்க. என்னென்ன தப்பு பண்ணிருக்கீங்களோ உங்களை செல்ஃப் அனலைஸ் பண்ணுங்க. ஓகே நான் வந்துட்டு வீட்டில் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன், பட் ரியல் எக்ஸாம்ல போகும்போது எனக்கு இதெல்லாம் டஃபா ஃபீல் ஆச்சுங்கிறத ஒரு இதில் நோட்ல எழுதுங்க. அந்த டஃபா இதெல்லாம் ஃபீல் ஆச்சோ, எந்த செக்ஷன் உங்களுக்கு சுத்தமா தெரியலையோ அதெல்லாமே உட்காந்து படிங்க. பேசிக் கான்செப்ட்ஸ் தரவு பண்ணுங்க. எனக்கு நல்லா தெரிஞ்ச கான்செப்டே எனக்கு வரல அப்படின்னா, ஸ்பீடு பத்தல அப்படின்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 50 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 150 கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கும் பேங்க் எக்ஸாம் அப்படிங்கறத உங்களாலையும் கிளியர் பண்ண முடியும். இன்க்ரீஸ் ஸ்பீட், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு யூ ஷுட் டூ மோர் ப்ராக்டிஸ். ஓகேங்களா கைஸ்? இதுதான் மெயினா நீங்க பண்ண வேண்டியது. ஸோ ஓவரால் அனாலிசிஸ் உங்களுக்கு ஒரு நல்ல இதோட ஒரு எப்படி சொல்றது போன இயர் இது எல்லாத்தையும் வச்சு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படிங்கறத நம்புறேன். அண்ட் திரும்பி இன்னொரு விஷயம், நீங்க யூடியூப் சேனல்ஸ்லாம் நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னா இப்போ நார்த் இந்தியன் சேனல்ஸ், ஆந்திரா சேனல், கேரளா சேனல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு அவங்களோட கட் ஆஃபையும் உங்களோட கட் ஆஃபையும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. பிகாஸ் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி லைக் எப்படி சொல்றது கைஸ் கட் ஆஃப் சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பர்சனலா கேட்டு அண்ட் தென் ஓரளவுக்கு உள்ள ஒரு ரிசர்ச் பேசிஸ்ல தான் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? மிச்ச ஸ்டேட்ஸோட எடுத்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப் அண்ட் நம்மளுடைய வெப்சைட்ல பேங்க் எக்ஸாம்ஸ்க்கான வீடியோ கோர்ஸ் வந்து ஆஃபர் பிரைஸ்ல போயிட்டு இருக்கு. வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கைஸ். ஓகே, ஸோ தட்ஸ் இட் கைஸ். தேங்க்யூ.